நேர்மை தான் சிறந்த கொள்கையே. ஏன் தெரியுமா? முன்னொரு காலத்தில் சுரேஷ்னு ஒரு இளம் வணிகர் இருந்தார். அவர் அனைத்து நடவடிக்கைகள்லையும் நேர்மையாகவும் இருப்பார். நேர்மையினாலே அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு நேர்மையாக இருந்தார். இதனாலே பக்கத்து கிராமம் பூரா இவர்கிட்டே தான் வியாபாரம் பண்ணாங்க. அப்படி பக்கத்து ஊருக்கு ஒரு நாள் சரக்கு கொண்டு போகும்போது நடுவில் சில கொள்ளையர்களால் இவர் தாக்கி பொருளெல்லாம் பறிக்கப்பட்டது. அந்த பொருள்களை இவர் பத்திரமா எப்படியாவது திரும்ப கொண்டு போகணும்னு நினச்சி முயற்சி எடுத்தார். அவரால் முடியலை. ஆனால் ஒரு சில தங்க நாணயம், விலை மதிப்பற்ற தங்க நாணயங்களை மட்டும் அவர் காப்பாற்றினார். அதை காப்பாற்றி கொண்டு போயிட்டதுக்கப்புறம் அதை பார்த்தா அந்த பையன் அவருடையதில்லை, உள்ளே இருக்க தங்க நாணயமும் அவருடையதில்லை. எப்படியாவது அதை உரிய நபரிடம் ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு தொலைவி கண்டுபிடிச்சி 2 நாளாக தொலைவுறாரு. ஆள் கிடைக்கல. 3வது நாளாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சி உரிய பொருளை உரிய நபரிடம் ஒப்படைச்சிட்டாரு. உடனே அந்த வணிகருக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஐயா, மிக்க நன்றி, உங்களுக்கு வெகுமதி என்ன வேண்டும், ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்கும். ஐயா, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு உங்கள் பொருளை உங்ககிட்ட ஒப்படைச்சதே சந்தோஷம் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, இது அந்த வணிகர் பார்த்துட்டு மிகவும் பூரிப்புடன், இப்படியும் ஒரு நேர்மையா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்ல, இதை கண்ட ஊர் மக்கள் எல்லாம் பக்கத்து ஊருக்கு செய்தி பரவ பக்கத்தூர் மட்டும் இல்லை, அதை தாண்டி இருக்கிற அனைத்து ஊர் மக்களும் இவர்கிட்டே வியாபாரம் பண்ண தொடங்குறாங்க. இதனால என்ன தெரிய வருகிறது? நேர்மையாக இருந்தால் செல்வம் பேரு மட்டும் இல்லை, நேர்மைக்கான வெற்றிக்கும் மரியாதைக்கும் நேர்மைங்கிற கொள்கை மட்டும் இருந்தால் வெற்றியும் தானாக வரும், மரியாதையும் தானாக வரும். ஆனால் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நேர்மையாக இருந்தால் வெற்றியும் மரியாதையும்